ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூணாய் கண்பாலா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வர்ஷினிஸ்ரீயை வந்து பார்க்க வந்திருக்கோம். வர்ஷினிஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. மெயினா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சிலம்பம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்டிங்ல வந்து சைக்கிளிங் பண்றது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா கலை இளர்மணி அப்படின்ற மாதிரி நிறைய அவார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ற ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து பெட் டாக்ஸ் வளர்ப்பாங்க, இல்லை கேட்ஸ் அது மாதிரிலாம் வளர்ப்பாங்க. இந்த வர்ஷினி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க இந்த வயசுலயே வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்டுல வந்து நம்மளோட நாட்டு கோழிகள்லாம் வளர்க்குறாங்க. அது வந்து வீட்டுல எப்படி அந்த கோழிகள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படி எத்தனை கோழி வாங்கி இப்போ எத்தனை கோழி வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வர்ஷினி, நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பெட் கோழி மாதிரி தான் இருக்கீங்க. பட் ஆனா பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட் சாதனையாளர். நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எந்த ஸ்டாண்டர்டு? நான் வந்து சிஎஸ்எஸ் ஜெஸ்டிமோஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் இருக்கேன். ஓகே ஓகே. எப்படி இது மாதிரி கோழி எல்லாம் வீட்டுல வளர்க்கலான்ற ஆர்வம் வந்தது? நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நானும் அண்ணாவும் வந்து எனக்கு ஆக்சுவலி நாய் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அது வந்து இறந்துருச்சுன்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு கோழி வாங்கிட்டோம். இப்ப கோழி எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப எப்ப எந்த வருஷத்துல வாங்குனீங்க? இப்ப எத்தனை கோழி இருக்கு இப்ப உங்ககிட்ட? சின்ன வயசுல வாங்கினா இப்ப வந்து ஒரு 20 கோழி இருக்கு. ஓகே. ஆரம்பத்துல எத்தனை கோழி வாங்க? 7 கோழி வாங்க. 7 கோழி வாங்கி இப்போ 20 கோழி இது பண்றீங்க. இப்ப இந்த கோழி எல்லாம் எப்படி பிடிக்க கத்துக்கிட்டீங்க? இப்ப எனக்கு இன்னும் தொடவே பயமா இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கும் கோழினா பயம் தான். நான் கிட்ட போனாலே அந்த சேவலாம் எனக்கு கொத்த வரும். அதுக்கப்புறமா நான் கொட்டினது பார்த்து அப்பா அடிச்சு அதுக்கப்புறமா எனக்கு கொத்த வருது இல்ல. அப்புறமா அப்பா கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல பிடிச்சாரு. ஓகே ஓகே. இதுல உங்களுக்கு இதுல பெட்டான கோழிகள்லாம் ஏதாச்சும் இருக்கா? இப்ப இந்த கோழிக்கு ஏதாவது பேர்லாம் எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆசிட்டிஸ் ஏதாவது? இது பேர் கருப்பி. இது பேர் கருப்பியா? ஓ சரி சரி. நானும் ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுக்கு என்ன வயசு ஆகுது இந்த கோழிக்கு? தெரியல. தெரியல. அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாவே சொல்லிட்டாங்க தெரியலன்ட்டு. வர்ஷினி, இப்ப அடுத்தது வச்சிருக்கீங்க. கோழித்தோட பயமா இருக்கு. தொல்லமான்னு தெரியல. கடிக்க பயமா இருக்குது. ஆனா எனக்குலாம் பிடிக்கவே பயமா இருக்குது. ஆனா கோழி எல்லாம் கொத்துன்னுவாங்களே, எப்படி இவ்வளவு தைரியமா வச்சிருக்கீங்க? இதுக்கு ஏதாச்சும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எது இருக்கா? இல்ல இல்ல, கொத்திச்சுன்னா மண்டியில போட்டு. ஓகே ஓகே ஓகே. இந்த கோழி பேரு என்ன? இது என்ன பிரீடு? இத பத்தி இது கோழி பேர்லாம் வைக்கல. ஓ, கோழி பேர்லாம் வைக்கல. ஆனா எப்படி நீங்க டெய்லி இதோட பேசுவீங்களா? எப்படி பழகுவீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. பேசலாம் மாட்டேன், சும்மா வருவேன், கோழி திறந்துடுவேன், அப்புறமா அது வேலை வந்து அவ்வளவுதான். ஓகே. இப்ப இதுக்கு டைம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? இப்ப இந்த தீனி போடுறது, இந்த கோழிங்களுக்கு எல்லாம் மெயினா என்ன மாதிரி தீனி எல்லாம் இது கொடுக்குறீங்க? கம்பு இந்த மாதிரிலாம். ஓகே ஓகே. இப்ப இது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த இப்ப நமக்கு எப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், கிளைமேட் சேஞ்ச்லாம் ஆனா இந்த மாதிரி வந்து இந்த வீட்டுல இருக்க இந்த கோழிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் உடம்புக்கு சம்பந்தமான விஷயம்லாம் வருது. அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மருந்து கொடுத்து. மருந்து இப்ப நீங்களே கொடுப்பீங்களா இல்ல டாக்டர் எடுத்துட்டு போய் அப்பா பார்த்துட்டு மருந்து வாங்கி தரேன். ஓகே ஓகே. இப்ப வர்ஷினி வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ்ல அடுத்த கோழி கையில வச்சிருக்கிறாங்க. அவங்க தைரியமா ஒவ்வொரு கோழி கையில வச்சிருக்காங்க. இது குனிஞ்சு எடுக்கவே நமக்கு பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் நடக்குது. இப்ப இந்த கோழிக்கு என்ன வயசு ஏதாச்சும் தெரியுமா அது? அப்ப கோழி சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க? ஆனா எங்க வாங்குவீங்க இந்த கோழிலாம்? நாங்க ஆவடியில வாங்குவோம். ஓ, ஆவடியில வாங்குவீங்க. இப்போ அது வந்து இப்போ வெயிட் எல்லாம் எவ்வளவுலாம் கணக்கெல்லாம் பாப்பீங்களா? அதெல்லாம் இது பாக்கணும். இப்போ மெயினா வீட்டுல யாரு இன்ட்ரெஸ்ட் கோழி வளர்க்கறதுல? இப்ப நீங்க ஒரு ஆளே இப்படி வளர்க்க முடியாது. யாராவது வாங்கணும், அம்மாவா அப்பாவா? அப்பா. ஓ, அப்பதான் அதெல்லாம் போயிட்டு இன்ட்ரெஸ்டா வாங்கிட்டு வருவாங்க. இப்போ இது மாதிரி இப்போ இவ்வளவு வருஷமா கோழி வளர்க்குறீங்களே, எனக்காச்சும் வீட்டுல சிக்கன் எல்லாம் பண்ணுவீங்களா? வீட்டுல சமைப்பாங்களா? இப்போ எங்க தனியா வாங்குவீங்களா இல்ல இதே போட்டுருவோம்? இதே கோழியை வளர்த்த கோழியை அடிச்சிருவீங்களா? அதுக்கப்புறம் எதுவும் மனசுல சோகலாம் ஆகாதா? என்னடா ஆசையா வளர்ந்துச்சு? முன்னாடி வந்து கஷ்டமா தான் இருந்தது, அப்புறமா போக போக விலகிடுச்சு. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. பட் ஆனா அதிகமா வந்து இது வந்து சண்டை கோழியா இல்ல வீட்டுல சும்மா இருக்கும்போது சண்டை போடும். யார் கூட? அதோட எனிமி கூட. எனிமினா யாரு? தெரியல. ஓ, அதோட சேவல் கூட்டத்துல அது மாதிரி சண்டை போடும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன அதிகமா சாப்பாடு மெயினா? கம்பு அரிசி. கம்பு அரிசி. வேற என்ன மெயினா? கோழிக்குன்னு ஒரு ஃபுட் வச்சிருப்பாங்க. வர்ஷினி, நீங்க வந்து விளையாட்டா ஆரம்பிச்சிட்டீங்க இந்த கோழி வளர்க்குறது. பட் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மகத்துவம்னா ஃபுல்லா என்கேஜா இருக்கிறீங்க கோழி வளர்க்குறதுலயே. அது மிகப்பெரிய விஷயம் தான். இப்ப வீட்டுல எல்லாம் இப்ப வெளியில எல்லாம் கடையில எல்லாம் முட்டை வாங்குவீங்களா இல்ல கடை இங்க நீங்க வளர்க்குற கோழியிலேயே வீட்லயே முட்டை எடுத்து? கடையில எல்லாம் எதுவும் போய் எல்லாம் வாங்க மாட்டீங்க. கோழிகளோட நீங்க விளையாடுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு.
ஜாலியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வர்ஷினி வந்து ஒரு வீட்டில் அவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ கோழி வீட்டில் வச்சிருக்காங்க. அவங்களோட வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 20 கோழி வந்து வீட்டிலே வளர்க்குறாங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரியல. பட் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு கோழி பண்ண ஓனராக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தைரியமாக போயிட்டு கோழியை பிடிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த மெயினாக இந்த வீடியோட மோட்டோ வந்து என்னன்னா, பசங்களுக்கு வந்து டிஜிட்டலாக ஒரு ஒரு மொபைல் சம்மந்தமாக நிறைய எலக்ட்ரானிக்ஸை தாண்டி ஒரு வந்து நேச்சுரலோட கலந்துருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து அவங்களோட இந்த யங் ஏஜில் வந்து என்கேஜாக இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூணு ஐக்கான் பால்.